பேரன்பு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கோம். மரம் என்பது இயற்கை, இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்திருக்கிற வரம்ங்க. மரத்தடியில ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்க இருந்தீங்கனாலே நீங்க ஃபுல் எனர்ஜி ஆயிருவீங்க. அதாவது இதனோட உயிரோட்ட தன்மை, சக்தி தன்மை அத்தனையும் நம்மளோட உயிரோட்ட தன்மையை இன்னும் அதிகப்படுத்தும். ஒரு 1/2 மணி நேரம் நீங்க மரத்தடியில இருந்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க உங்களோட அதாவது மன அமைதியற்ற தன்மையெல்லாம் நீக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு நம்மளோட நர்வ் சிஸ்டத்தையே சரி பண்ணி நம்மளோட மனநிலையை அப்படியே ஆனந்தமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய வல்லமை மரங்களிடம் இருக்குங்க. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா மரத்தடியில உட்காந்து சித்தர்களா இருக்கட்டும், நம்மளோட மகான்களா இருக்கட்டும், எல்லாருமே மரத்தடியில உட்காந்து தான் தியானம் பண்ணாங்க. அரச மரம் தானங்க போதி மரமா மாறினது புத்தரால. அதனாலதான் மரத்தடியில உட்கார்ந்து அவங்க அந்த சக்தியை முழுக்க கிரகிச்சிருக்காங்க. அவங்களோட எங்கெல்லாம் மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு மரத்தடியில உட்கார்ந்து தியானம் பண்ணதோட நோக்கமே அதனோட உயிரோட்ட தன்மையை அவங்க கிரகிச்சுக்கிட்டு அவங்க மன அமைதியை அதிகப்படுத்தி அவங்க அவ்வளோ வல்லமையா இருந்ததுக்கு காரணமே இந்த மரங்களோட உயிரோட்ட தன்மை தாங்க. அதனால எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் மரத்தை கொஞ்சுங்க, கட்டி பிடிச்சுக்குங்க, மரத்தடியில உட்காருங்க. எங்கேயாவது போனீங்கன்னா மரத்தடியில இருக்கிறத பண்ணுங்க. நம்மலாம் சின்ன பிள்ளையில நிறைய மரங்கள்ல தான் விளையாண்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு இதை சொல்ல வேண்டிய ஒரு இதுக்கு வந்துட்டோம் நம்ம எல்லாம். அதனாலதான் நம்ம தேடி தேடி இயற்கையை நாடி நாடி ஓடுறோம். ஒரு 2-3 நாள் நீங்க இயற்கை சார்ந்த ஒரு வாழ்வியல் முறை, அதாவது மரம், செடி, தண்ணி இருக்கிற இடம், கடற்கரை, இப்படி வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்களேன். உங்க மனசே அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கும். உங்களோட வாழ்க்கை 6 மாசத்துக்கு அமோகமா இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.